ஒரு செய்தி வைரலாக பரவக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் அவர்களுடைய சுப்ரீம் கவுன்சில் எடுத்த ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த அரபு நாடுகள் மேல நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம், நீங்க எங்களுக்கு தாக்குதல் நடத்தினா ரிப்பீட் அடிப்போம் என்று சொல்றாங்கல்ல. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா, நீ பெரும்பாலும் அரபு நாடுகள் ஈரானை நோக்கி, அரபு நாடுகள் இருந்து அமெரிக்காவை ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்த முடியாத காரணம் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரானுக்கும் அமெரிக்க இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக நமக்கெல்லாம் தெரியும், ஈரான் தன் மீதான தாக்குதலை எதிர்கொள்ளுகிற நேரத்தில் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பேஸுகள் மீதெல்லாம் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய தளங்களை நோக்கியும் உச்சகட்டமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழலில் தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு புறமாக இருக்கிற அதே நேரம் ஈரான் மறுபுறமாக இருந்து இந்த யுத்தங்களை எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்மளும் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டன. அது என்ன ஒப்பந்தம் என்று சொன்னால், சவுதி அரேபியாவை யாராவது தாக்கினால் பாகிஸ்தான் வருவார்கள் என்றும், பாகிஸ்தான் மேலே யாராவது தாக்குதல் நடத்தினால் சவுதி அரேபியா வர வேண்டும் என்பதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய சாராம்ச புள்ளியாக இருந்தது. இப்படியான சூழலில் இந்த சந்தர்ப்பத்தில் சவுதி அரேபியாவினுடைய அமெரிக்கன் பேஸுகளை இலக்கு வைத்து தொடர்ந்து ஈரான் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்த நேரத்தில் பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது என்கிற கேள்விகள் எழுந்து வந்தது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர், அதே போன்று சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆகியவர்கள் நேரடியாக பேசியிருக்கிறார்கள். இதற்கு 2 நாட்களுக்கு முன்பதாக பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஈரானை தொடர்பு கொண்டு எங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது என்கிற செய்திகளையும் சொல்லியிருந்தார். ஆனால் அது எதையுமே ஈரான் காதில் வாங்கலை. அதற்கான காரணம் என்னன்னா, ஈரானும் பாகிஸ்தானும் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட எல்லைகளை பாகிஸ்தானும் அதே போன்று ஈரானும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. இதை தாண்டி இந்த எல்லை பகுதிகளில் 2 நாட்டுக்குமே த்ரெட்னா இருக்கக்கூடிய ஆயுத குழுக்கள் இருக்கின்றன. இந்த 2 குழுக்களையுமே ஈரானும் கட்டுப்படுத்தணும், பாகிஸ்தானும் கட்டுப்படுத்தணும். இப்போ ஈரானோட தேவைக்கு இல்லாமல் சவுதியோட நாங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கோம்னு சொல்லி பாகிஸ்தான் இணைந்து ஈரானை தாக்குகிற விதமாக ஏதாவது பண்ணினா என்னாகிடும் என்று கேட்டால் இந்த பிரச்சனை பூதாகரமாக மாறிவிடும். எல்லாவற்றுக்கும் மேலாக பாகிஸ்தான் இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்களே தவிர பாகிஸ்தான் கூட உடனடியாக தாக்குதலுக்கு போக மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், இன்னும் சவுதியை தாக்கலையே. சவுதி தாக்கினா தானே அவங்க தாக்குதலுக்கு போகணும். சவுதி அப்படி ஒரு தாக்குதலை நோக்கி இதுவரைக்கும் போகாத நிலையில் ஈரானுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டு வருகிறது சவுதி என்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து சொல்லி வர்றோம். பாகிஸ்தானுக்கும் அதே போன்று சவுதி அரேபியாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தினுடைய தற்போதைய நிலை இப்படியாகத்தான் இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு செய்தி வைரலாக பரவக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. அந்த வீடியோவில் அவர்களுடைய சுப்ரீம் கவுன்சில் எடுத்த ஒரு முடிவை சொல்லியிருக்கிறார். சுப்ரீம் கவுன்சிலில் தற்போது 3 பேர் இருக்கிறார்கள். அதாவது தற்காலிக சுப்ரீம் லீடர் இருக்கிறார் அதுக்குள்ள, அதே மாதிரி மசூத் பெசக்ஷியன் இருக்கிறார், அதே போன்று அவர்களுடைய உயர் நீதிமன்ற நீதியரசர் இருக்கிறார். இந்த 3 பேரும் சேர்ந்துதான் சுப்ரீம் கவுன்சில் தற்போது தற்காலிகமாக இயங்கி வருகிறது. இன்றைய நாள் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய நாட்டில் புதிய சுப்ரீம் லீடர் தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் முஜ்தபா அல் காமெனி அவர்கள் தான் தேர்வு செய்யப்படுவார்கள் என்கிற செய்திகள் தான் வெளியாகி கொண்டிருக்கிறது. முஜ்தபா காமெனியை பொறுத்தவரையில் ஆயத்துல்லா அலி காமெனியினுடைய மகன் பெரிய செல்வாக்குமிக்க நபராக இருக்கிறாரு. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார். என்னன்னு கேட்டால், அதாவது ஈரானுடைய சுப்ரீம் லீடராக முஜ்தபா காமெனி வரக்கூடாது அப்படின்னு இருக்கிறாரு. ஏன்னா முஜ்தபா காமெனி ஆயத்துல்லா அலி காமெனி அளவுக்கு செல்வாக்கு மிக்க ஒரு ஆள், அதே மாதிரி போங்கல் இருக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ ஆயத்துல்லா அலி காமெனியை கொண்டாச்சு, திருப்பி முஜ்தபா அல் காமெனி அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு சொல்லிச்சோன்னா அந்த ஈரானுடைய ஸ்ட்ரக்சரை உடைக்க முடியாமல் போயிருங்கிறதுக்காக அந்த தகவல்களை சொல்லுகிறாரு. அந்த கேப்பில் தான் இந்த தகவலையும் மசூத் பெசக்ஷியன் சொல்லி இருக்கிறார். எனவே இதில் வரக்கூடிய 2-3 சந்தேகங்களும் இருக்குது. சந்தேகங்கள் தான் நம்ம அந்த இதுதான் முடிவுன்னு சொல்ல வரல. என்னன்னா, மசூத் பெசக்ஷியனும் அதே போன்று இப்போ இருக்கக்கூடிய தற்காலிக ஆயத்துல்லா இருக்கிறாரா இல்லையா அவரும், அதே போன்று உயர் நீதிமன்ற நீதியரசரும் சேர்ந்த சுப்ரீம் கவுன்சில் இந்த யுத்தத்தில் வேறு ஒரு கோணத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறதோ என்கிற கேள்விகள் எழுகிறது. ஏன்னு கேட்டால், இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்டே என்னன்னு கேட்டால், ஜனாதிபதிக்கு எந்த விதத்திலும்
தற்போது இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி கண்ட்ரோல் ஆகாது, ஐஆர்ஜிசி கட்டுப்படாது. ஏன்னா அவங்க சுப்ரீம் லீடருக்கு தான் கட்டுப்படுவாங்க. இப்போ சுப்ரீம் லீடர் தனியாக இல்லை, சுப்ரீம் கவுன்சிலாக தற்காலிகமாக தான் இருக்கிறார். எனவே சுப்ரீம் லீடர் தனியாக இருப்பார்னு சொன்னால் நீங்கள் நிறுத்துங்கன்னா நிறுத்திடுவாங்க. இல்லாத பட்சத்தில் நிறுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு போங்க நம்ம பார்க்க முடியும். இப்படியான சூழல்ல தான் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் என்ன சொல்றாருன்னு கேட்டால், நாங்கள் இதுவரைக்கும் எங்களை தற்காத்துக் கொள்வதற்காகத்தான் அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். குறிப்பாக அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மேலே எல்லாம் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி வருகிறோம். தவிர்க்க முடியாத தாக்குதல், நாங்கள் இப்படியான தாக்குதல்களை நடத்தியதற்கு வருந்துகிறோம், மன்னிப்பு கோருகிறோம் என்கிற வார்த்தையெல்லாம் அவர் அப்பாலஜைஸ் பண்ணியிருக்கிறார். என்னன்னா, எங்களால் தவிர்க்க முடியலை, நாங்கள் அட்டாக் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் அதை தாங்கித்தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் இப்பொழுதும் நாங்கள் என்ன சொல்கிறோம்னு கேட்டால், உங்கள் தளத்தில் இருந்து எங்களை அட்டாக் பண்ணாத வரைக்கும் நாங்கள் உங்கள் மேலே அட்டாக் பண்ண மாட்டோம். அதாவது கத்தாரில் இருக்க உதய் போர்ட்ல இருந்து எங்களை அட்டாக் பண்ணக்கூடாது, துபாயில் இருக்கக்கூடிய போர்ட்ல இருந்து எங்களை அட்டாக் பண்ணக்கூடாது. இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. ஒன்று, மசூத் பெசக்ஷியன் அவர்கள் சொல்வதற்கான காரணம், இனிமேல் அங்கேருந்து அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா குவைத்தில் இருந்த ரேடாரை இன்னைக்கு காலையில் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. 500 மில்லியன் USD பெறுமதியான ரேடார் அது. அதுக்கு அடுத்ததாக ஆல்ரெடி துபாயில் இருந்த ரேடாரை அடிச்சு நொறுக்கிட்டாங்க, அதுவும் 500 மில்லியன் USD பெறுமதியானது. அதே போன்று ஏற்கனவே உதய் போர்ட்ல முதல் நாளே கத்தாரில் இருந்த ரேடாரை அடிச்சு நொறுக்கிட்டாங்க, அது 1 பில்லியன் USD பெறுமதியானது. எனவே ரேடார் இருந்தால் தான் அவங்க அங்கிருந்து தாக்குதல்களை நடத்த முடியும். அந்த ரேடாரெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. அடிச்சு நொறுக்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு காலையில் இன்னொரு வேலை செஞ்சு ஜோர்டான்ல இருந்த ரேடாரையும் அடிச்சிட்டாங்க, குவைத்துக்கும் அடிச்சிட்டாங்க, ஜோர்டானுக்கும் அடிச்சிட்டாங்க. அப்போ இந்த அரபு நாடுகள் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்த மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு தாக்குதல் நடத்தினா ரிப்பீட் அடிப்போம் என்று சொல்கிறாங்கல்ல. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால், இனி பெரும்பாலும் அரபு நாடுகள் ஈரானை நோக்கி, அரபு நாடுகள் இருந்து அமெரிக்காவை ஈரானை நோக்கி தாக்குதல் நடத்த முடியாத காரணம், ஜோர்டானில் இருந்த ரேடார் அடிச்சு நொறுக்கப்பட்டுட்டு குவைத்து முடிஞ்சு, துபாய் முடிஞ்சிருச்சு, கத்தர் முடிஞ்சிருச்சு, பஹ்ரைனில் இருக்குதா இல்லையாங்கிறது இது வரைக்கும் கிளியரான ஒரு பிக்சர் கிடையாது. எனவே ரேடாரெல்லாம் அடிச்சு நொறுக்கினதுனால தான் தலைவர் இந்த கருத்துக்களை சொல்லுகிறார் என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. அதை நம்ம தவிர்க்க முடியாமல் இருக்கும். இப்படியான ஒரு சூழலுக்குள்ளாக மசூத் பெசக்ஷியன் அவர்கள், இனிமே நாங்களா வம்படியா வந்து தாக்க மாட்டோம், எங்க மேல உங்க தளத்திலிருந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் ரிப்பீட் தாக்குவோம் என்று சொல்லி இருக்கிறார். இதை தாண்டி இவர் அறிவிச்சு ஒரு 1 ஹவருக்குள்ளாக கத்தார் மேல அடி விழுந்து, கத்தார் தடுத்து நிறுத்திட்டாங்க, அது வேற விஷயம். தோஹா கத்தார் மேல தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க, ஐஆர்ஜிசியினுடைய தாக்குதல். இது ரெண்டு விதமாக பார்க்கப்படுகிறது. ஒன்று, அமெரிக்க, அதாவது மசூத் பெசக்ஷியன் ஈரானுடைய அதிபருடைய அறிவிப்பை மற்ற ஐஆர்ஜிசிக்கு கன்வே ஆகுவதற்கு தாமதமாகி இருக்கலாம் என்கிற ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் இது யதார்த்தமாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாத காரணம் என்னன்னு கேட்டால், ஐஆர்ஜிசியை பொறுத்தவரையில் அவங்க ஜனாதிபதிக்கோ இப்போ இருக்கிற கவுன்சிலுக்கோ கண்ட்ரோல் ஆக மாட்டாங்க. ஐஆர்ஜிசியினுடைய தற்போதைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்க புதிய தலைவர் அகமது வாஹிதியை பொறுத்தவரையில் இவர் நேரடியாக முழுவதுமாக ஆயத்துல்லா அலி ஹாமனி அவர்களுடைய மிக தீவிரமான தலைவர்களில் ஒருவர். இப்பொழுது இவர் கண்ட்ரோல் ஆகுவார் யாருக்குன்னு கேட்டால் ஒரே ஒரு ஆளுக்கு தான், அவர் முஜிதபா அல் ஹாமனி அவர்களுக்கு தான் கண்ட்ரோல் ஆகுவார். எனவே முஜிதபா ஹாமனி அவர்கள் தான் இதையெல்லாம் இயக்குறதுக்கு தற்போதைய இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக முஜிதபா அந்த இடத்துக்கு வரக்கூடாது என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல, யாரை தாக்கணும் யாரை தாக்கக்கூடாது என்பதை முடிவெடுப்பது ஈரானுடைய அதிபர் அல்ல என்பதை புரிஞ்சுக்கிறங்க. ஐஆர்ஜிசி தான் அந்த முடிவுகளை எடுக்கும். இப்பொழுது ஈரான்ல பலம் யாருக்கு, பவர் யார் கையில் இருக்குதுன்னு கேட்டால் ஐஆர்ஜிசியினுடைய கையில் இருக்குது. அதுலேயும் அகமது வாஹிதியுடைய கையில் இருக்குது. மசூத் பெசக்ஷியனுடைய வேலை என்னன்னா, தாக்குதலுக்கு உள்ளாகிற இடங்களை பாதுகாக்கிறது, அந்த மக்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்கிறது, நாட்டை அந்த வீழ்ந்திராம பாதுகாத்து கொண்டிருக்கிறதா மசூத் பெசக்ஷியனுடைய வேலையை தவிர யாரை தாக்கணும் யாரை தாக்கக்கூடாது என்பதை முடிவெடுப்பது அவருடைய வேலை கிடையாது. இப்படியான சூழலில் தான் குவைத்தும் சவுதி அரேபியாவும் இராணுவ ஒத்துழைப்புகள் தொடர்பாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பேசி என்னத்த பயம், குவைத்தும் சவுதியும் பேசி ஈரான் மேலே அட்டாக்கா பண்ணுறதுக்கு, அது இராணுவ ஒத்துழைப்புன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வந்த வாரத்தில் ஒரு செய்தி, அந்த செய்தியை உங்களோட பகிர்ந்து கொள்கிற அதே நேரம், இதுவரைக்கும் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறைந்தபட்சம் 6668 தாக்குதல்கள் ஈரானை நோக்கி நடத்தப்பட்டிருக்கிறது என்கிறது அமெரிக்காவினுடைய சண்டகாம். குறிப்பாக இந்த தாக்குதல்கள் 5535 வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது, 1041 வணிக வளாகங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, 14க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள், 65 பாடசாலைகள், அதே போன்று ஈரானுடைய ரெட் கிரசன்ட் சொசைட்டியோடு இணைக்கப்பட்ட 13 மையங்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில், சற்று நேரத்துக்கு முன்பதாக மால்டா நாட்டினுடைய கொடியோடு பயணித்துக் கொண்டிருந்த ஒரு கப்பல் டேங்கரை அடிச்சிருக்கிறாங்க ஹர்முஸ் ஜலசந்தியில். இப்போ ஒரு வித்தியாசமான ஒரு அறிவிப்பை ஈரான் விடுத்திருக்குது. என்னன்னு கேட்டால், நாங்கள்
அமெரிக்க இஸ்ரேலோடு இணைந்த கப்பல்களை தவிர மற்ற கப்பல்கள் ஹர்முஸ்ல போய்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. எனவே இந்தியாவினுடைய கப்பலோ ஸ்ரீலங்காவினுடைய கப்பலோ பெரும்பாலும் இலங்கைக்கும் இந்த பெட்ரோல் கிரைசிஸ் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா மற்ற நாட்டினுடைய கப்பல்கள் போகலாம், நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம்ட்டாங்க. இவங்க போனால் மட்டும் தான் வச்சு செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் மால்டாவினுடைய கொடியோடு பயணித்த பிரிமா என்கிற ஒரு எண்ணெய் டேங்கர், இது அமெரிக்காவுக்கு எண்ணெய் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய டேங்கராக அறியப்படுகிறது. அந்த டேங்கர் மேலே சற்று நேரத்துக்கு முன்பதாக தாக்குதல் நடத்தி அளித்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் UAE குவைத்தில் இருக்கக்கூடிய புதிய சிறிய ரேடார் மையங்கள், அதே போன்று அவர்களுடைய எரிபொருள் சேமிப்பு வசதிகள், அதே போன்று அமெரிக்காவினுடைய விமானங்கள் பயன்படுத்துகிற ஓடு பாதைகள், ரன்வே இருக்குதா இல்லையா, இதை எல்லாத்தையும் அளித்ததாக IRGC சொல்லுகிறது. IRGC செய்திகள் இர்னா வெளியிட்டிருக்கிறது. இந்த இர்னாவினுடைய செய்திகளில் முக்கியமான இலக்குகளில் UAEயில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய அல்தாஃப்ரா விமான தளத்தின் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதில் துல்லியமான ஏவுகணைகள், ட்ரோன்கள் போன்ற அவங்க வச்சிருந்த அந்த இராணுவ தளபாடங்களை அழிச்சிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் இந்த தாக்குதல் அங்கே இருந்த ஒரு சிறிய ரேடாரும் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்களே ரேடார், அதையும் நாங்கள் அழிச்சிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை தாண்டி இன்றைக்கு MQ-9 வகையான ரேடார்களை பராமரிக்க பயன்படுத்துகிற ஹேங்கர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று U2 உள்ளிட்ட அமெரிக்காவுடைய உளவு விமானங்களோடு இணைக்கப்பட்ட வசதிகளையும் IRGC அளித்திருக்கிறது என்பதை தாண்டி குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் ஷலேம் விமான தளத்தின் மீது மீண்டும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது IRGC-னால. இந்த தாக்குதல்கள் மசூத் பெசக்ஷியனுடைய அறிவிப்புக்கு முன்னாடியா பின்னாடியா என்பது தெளிவில்லை. ஆனால் அட்டாக் பண்ணப்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதே நேரம் கப்பல்கள், பாலிஸ்டிக் ஏவுகணை தளத்தின் மீதும் ரேடார் அமைப்புகள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் IRGC வெளியிட்டிருக்கிறது. எனவே மசூத் பெசக்ஷியன் அவர்களுடைய மன்னிப்பு என்பது தடவல் நழுவல் மன்னிப்பு என்று புரிஞ்சுக்கிறங்க. அதாவது மன்னிச்சுக்கிறங்க, எங்களை அடிச்சிங்கன்னா அடிப்போம்னு சொல்லி சொன்னால் அங்கேருந்து ஒரு ஏவுகணை வந்தாலும் திருப்பி அடிப்பாங்க என்ற அர்த்தம். ரெண்டாவது, இப்போ அடிக்கிற அளவுக்கு தேவையில்லை. ஏன்னா 800க்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் துபாய் மேலே மட்டும் அடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம பார்க்குற மாதிரியான அழிவுகள் கிடையாது. அதை தாண்டிய பல அழிவுகளை அவங்க அரபு நாடுகளுக்கு உண்டாக்கி இருக்கிறாங்க. அரபு நாடுகள்னா அரபு நாடுகளுடைய அமெரிக்காவுடைய பேஸுகளுக்கு உண்டாக்கி இருக்கிறாங்க. உண்டாக்கிட்டு தான் இனி போதும்டா திருப்பி வந்தா பார்த்துக்கிறோம். இன்னைக்கு காலையில் கூட ஜோர்தானுடைய அந்த ரேடார் மையத்தை அவங்க அடிச்சு நுரைக்கிறது. அந்த அடிப்பெல்லாம் 500 மில்லியன் அந்த இடத்துல காலியாக போயிடுச்சு. இப்போ அவங்க அங்கே நிறுத்துறாங்கன்னு ஒரு பேச்சுக்கு மசூத் பெசக்ஷியனுக்கு கண்ட்ரோல் ஆகி அது IRGC-யும் சேர்ந்து இணைந்து பேசிக்கொண்டு செஞ்ச மாதிரி இப்போ தாக்குதலை நிறுத்தினாங்கன்னா அடுத்ததாக முழுமையான தாக்குதல் எதை நோக்கி இருக்கும் என்று சொன்னால் இஸ்ரேலையும் அமெரிக்காவுடைய கப்பல்களையும் நோக்கித்தான் இருக்க போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. தொடர்ந்து இணைந்திருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் இந்த கதவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இலங்கையினுடைய பொத்துவில் பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்வோதயபுரம் ஹிஜ்ரத் நகர் என்கிற பகுதிகளில் வீட்டு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்கள் அவங்க படுகிற கஷ்டங்கள் இங்கே நம்ம பார்த்தோம்னா வாழ்வதற்கான ஒரு சூழலே இங்கே கிடையாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. ஏன்னா ஆரி காலம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு தண்ணீர் கிடைச்சிருது, குளங்கள்லாம் அங்கே எடுத்துடுறாங்க. இதே கோடை காலம்னு வந்துட்டு இப்போ நம்ம வந்திருக்கிறது கோடை காலம். கடுமையான வெயில், பாலைவனத்துக்கு நிகரான வெயில் அடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டங்களில் வாரத்தில் ஒரு முறை தான் தண்ணீர் வரும் அவங்களுக்கு. அதுல இருந்து அவங்க தண்ணி எடுத்து ஒரு வாரத்துக்கான தண்ணி அவங்க குடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறணும். மற்ற தேவைகளுக்கு வெளியிலிருந்து அவங்க தனியாக எடுத்துக்கிற வேண்டி இருக்கிறது. ஒரு 110 குடும்பங்கள் இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய வீடுகள், இந்த வீடுகள் எதுவும் அவங்களுக்கு சொந்தமானது கிடையாது. வேறு ஆட்களுக்கு சொந்தமான வீடுகள் எடுத்து அவங்க கொஞ்சம் திருத்த பணிகளை செஞ்சு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இது கிச்சன் தனி, ஹால் தனிங்கிற எந்த ஒரு வேறுபாடும் இந்த வீடுகளுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள். எனவே இந்த ரமலானுடைய மாதத்தில் அவங்களுக்கான உதவிகளை செய்வதனூடாக, ஜக்காத்து தான தர்மங்களை கொடுப்பதினூடாக நம்ம இந்த வீட்டு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். அப்படி நடத்துகிற நேரத்தில் கண்டிப்பாக அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நிறைய தான தர்மங்களுக்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இஸ்லாம் நமக்கு 8 வகையாக பிரித்து ஜக்காத்தை 8 கூட்டத்துக்கு கொடுங்க என்கிற வாய்ப்பை தந்திருக்கு. எந்த பகுதிகளிலையும் ஏதாவது அந்த கூட்டத்தில் ஒரு சாரார் இருப்பாங்க. அதுலேயும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்னென்னு கேட்டால் முஅல்லஃபத்துல் குலூப், உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிற இந்த இஸ்லாத்தை நோக்கி வருகிற சகோதரர்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த பகுதிகளுக்கு வந்து நேரடியாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உதவணும் என்று யாராவது நினைச்சிங்கன்னு சொன்னால் அவங்களையும் அழைத்து கொண்டு வருவதற்கு நம்ம தயாராக இருக்கிறோம். வந்து நீங்கள் பார்க்க முடியும் என்ன நிலைமையில் இந்த ஏரியா இருக்குதுன்னு சொல்லி உதவி செய்யக்கூடிய சகோதரர் முன்னால் தெரிகிற நம்முடைய
நம்முடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று நம்முடைய அக்கௌண்ட் நம்பரும் உங்களுக்கு முன்னால் காட்சிப்படுத்தப்படுகிறது. ஜகாத் நிதிகளை இன்றைய அந்த மக்களுக்காக ஒதுக்குவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ளுங்கள். கணவர் என்னமா பண்ணுறாரு? கூலி வேலை செய்கிறாங்களா? நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, பிள்ளைகள் எத்தனை? 2 பேர். அப்போ என்ன வாழ்வாதாரத்துக்கு வேறு என்ன பண்ணுவீங்க? தண்ணி மிஷினில் கொண்டு வந்து தாரேன், ஒரு கிழமைக்கு ஒரு தரம் வரும். சரி, அதுதான் யூஸ் பண்ணணும். எவ்வளோ தருவாங்க? ஒரு குடும்பத்துக்கு 3 பூலி 4 பூலி. நாங்கள் குளிக்கிறதுக்கெல்லாம் காட்டு பகுதியில் ஒரு கிணறு இருக்குது, அந்த கிணத்துக்கு போகிறோம் குளிக்கிறதுக்கு. அது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்கும்? எவ்வளோ தூரம் இருக்குன்னு தலைவர்? 1 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். குளிச்சுட்டு வருவாங்க. இனி தண்ணிகள் தட்டுப்பாடங்களுக்கு குடிப்பானைக்கு அவங்க சார தண்ணி காணும். அம்மா உங்கள் வீட்டை கொஞ்சம் பார்க்கலாமா? நான் வரவா உள்ள? இதெல்லாம் எங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி கூலி தொழில் செஞ்சு இந்த கை மரங்களை வாங்கி போட்டுருக்கிறோம் நாங்கள். நீங்கள் எப்போ அவங்க வீட்டை கேட்குறாங்களோ அப்போ கொடுத்துட்டு போயிடணும். அது வாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கிச்சன், அவங்களுடைய கிச்சனில் தான் நம்ம நிற்கிறோம். இது யானை வரக்கூடிய ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் இந்த வீடுகளில் இரவு நேரத்துலையும் பகல் நேரத்துலையும் இந்த கதவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு முடியலை. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு தெரிச்ச நிலையில், அழிஞ்ச நிலையில் இருக்குது. இதுதான் அவங்க சமையல் கட்டு. இதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊர்களெல்லாம் இப்படி இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இந்த சமையல் கட்டில் தான் அவங்க அந்த வேலைகளை பார்க்குறாங்க. அல்லாஹ் தான் அவங்களுக்கு அருள் புரிய வேண்டும். இரண்டாவது, நாம் அத்தனை பேரும் நினைத்தால் நம்முடைய உதவிகளை கொண்டு கண்டிப்பாக இதை வெற்றிகரமாக முடிக்க முடியும். வெற்றிகரமாக முடிக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நம்பிக்கையில் தான் களமிறங்கியிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இவற்றையெல்லாம் பார்க்குறதுக்கு விரும்புகிற சகோதரர், நாங்கள் வந்து நேரில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அத்தனை சகோதரர்களை நீங்கள் விரும்புகிற சகோதரர்கள் நம்ம அழைச்சிக்கிட்டு வந்தும் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் தற்போது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கான 14 வீடுகள் கட்டுகிற பணியில் 5 வீடுகளை கட்டியிருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். கட்டி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டோம். ஊடம் இல்லாமல் அரிக்கிறது விடலாம் தான் இப்போ எம்மாட்ட வந்து நிற்கிறேன். கடு சந்தோஷம் கட்டி தந்தது. இது உங்களோட வீடு. இனி ஃபவுமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்க வர மாட்டார். வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா? சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? எங்களுக்கு இவ்வளவு தந்தது எங்களுக்கு மிச்சம் நன்றி. துவா செய்யுங்க. சரியா? தொழுகை, நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே. அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம். மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்கு தான் நினைப்பேன், அந்த வீட்டுக்கு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். மீதி 9 வீடுகளுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். எனவே இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களுக்காக ஜக்காத்தில் இருந்து ஒரு போர்ஷன் நம்ம கொடுக்க முடியும். அவர்களுக்கு கடமையாக இருக்கிறது கொடுப்பது. எனவே அந்த உதவியை தாராளமாக செய்து வழங்குங்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த சகோதரர்களுக்கு நீங்கள் ஜக்காத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். மிஸ்கீன்களுக்குரிய பங்காகவும் உதவ முடியும். ஃபக்கீர்களுக்குரிய பங்காகவும் அவர்களுக்கு உதவ முடியும். இந்த 3 கேட்டகரிக்குள்ளேயும் வரக்கூடிய மக்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. எனவே உங்களால் முடிந்த உதவிகளை, தான தர்மங்களை இதற்காக வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த பணி நம்ம தான் முடிக்கணுங்கிற வகையில் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உதவிகளை இதற்காக வாரி வழங்குங்கள். நாளை மறுமையிலே நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ரஸ்மின் MISC நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய 2 சேனல்களையும் ஈரான் தொடர்பான, மத்திய கிழக்கு தொடர்பான முழுமையான அப்டேட்டுகள் உங்களுக்கு தொடர்ந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், அதே போன்று அமைதியான பூவுலகு திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனையை புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே முன்வைப்புமாக ஆகிறது. அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.